திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் மன்னா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு பன்னீர் திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று அப்பர் சுவாமிகள் அருளி செய்த 6ஆம் திருமுறை திரு தாண்டகத்தை பாராயணம் செய்ய உள்ளோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அடியார் பெருமக்களை ஜோடிகளையும் வணங்கி வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன் வழக்கமாக முதலில் 27 திருமுறை ஆசிரியர்களுடைய துதியையும், அதன் பிறகு திருக்கதவம் திறப்பித்தலுக்கான பாடலையும், அதன் பிறகு திரு பள்ளி எழுச்சியையும் பாடி துவங்குவதை ஒரு வழக்கமாக கொண்டுள்ளோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்வை துவங்குவோம். இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த ராஜாய் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திருச்சிற்றம்பலம். ஐயா சம்பளம் அனைத்து அடியார் வணக்கம். வாங்க ஐயா. அடியும் கொஞ்சம் வெளியில இருக்காங்க, நீங்க தொடர்ந்து நடத்துங்க. சரி சரி, நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு. சிவாய நம. முதலில் 4 பெருமக்கள் துதி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிடப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் வாசேக சுந்தர திருவாதரூர மற்றை, திருமாளிகை தேவ சேந்தனார் கரூர் தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை அடியார் சேரமான் ஒளிக்கீர் கல்லாடனார், உன் கபிலர் பாணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளாரோடு நம்பி ஆண்டார் நம்பி சேர்க்கிறாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். திருக்கதவம் திறப்பதற்கான பாடல் சரஸ்வதி அம்மா படிங்க. திருப்பள்ளி எழுச்சி 2வது பாட்டு லலிதா அம்மா படிங்க. வாங்க. பெருகும் தனி கடலும் உலகம் எல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஒரு சமய முதசைவ நெறிதான் பெற்ற புண்ணியன்கள் 2 எனவும் புவனம் உய்ய, உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி, தெருள்களையான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். வாங்க சரஸ்வதி அம்மா வாங்க முதல்ல. ஓம் நம சிவாய. அருணன் இந்திரன் திசை அணுகினன் பெருமான் பேரானந்தத்து படிங்க. பெருமான் பேரானந்தத்து படிங்க. அது யாராவது படிங்கப்பா. இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடுறேன். திருவாசகத்துல தானமா இருக்குது அதுவும். திருச்சிற்றம்பலம்மா. அது எடுக்க தெரியலப்பா. முதல்ல படிச்சுங்க. திருக்கதவம் திறக்கணும் முதல்ல, அதுக்கப்புறம் பள்ளி எழுச்சி படிங்க. சவுந்தரா இது லலிதாமா படிச்சுருங்க. அடுத்தது சரஸ்வதி. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால் அருமால் உற்று பெண்ணை நீர்
அம்மா அழுங்கி அரற்றாதே. திருமாமணி திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. ஓம் நம சிவாய. அருணன்கிந்திரன் திசை அணுகி நன்கிருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலரம சன்னலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதும் முரல்வன இவை ஓர் திருப்பெரும் துறை ஊரை சிவபெருமானே. அருள் நிதி தர வரும் ஆனந்தமலையே. அருள் நிதி தர வரும் ஆனந்தமலையே. அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே. அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 237வது நாளாக எத்தனாவது பதிங்க 6ஆம் திருமுறையில சொல்லுங்க. 44 ஐயா. அன்னைக்கு 3 பதிகம் படிச்சீங்களா? நான் ஒரு நாள் வரல. நேற்றுக்கு நம்ம 3 திருப்பூந்து சொல்லுங்க. 43 தொடங்கணும். திருப்பூந்துருத்தி ஐயா. திருப்பூந்துருத்தி 43வது பதிகம். 6ஆம் திருமுறையில 43வது பதிகம். 43வது பதிகம் திருப்பூந்துருத்தி திருத்தாண்டகம். வாழ்க வாழ்க. பொது பண்ணாக எந்த நேரமும் பாடக்கூடியது அரிகாம்போதி ராகத்துல. இதற்கான தலம் காவிரி வடகரையிலே 11வது தலமாக தஞ்சை திருவையாறு பகுதியில இருக்கிறது. இங்க இருக்க பெருமான் பொய்யிலியப்பர், அம்பாள் சௌந்தரநாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 358 திருப்பூந்துருத்தி. நன்றி சிவாய நம. திருப்பூந்துருத்தி அமர்ந்த செஞ்சடையானை ஆனேற்று பொறுப்பு ஊர்ந்தருளும் பிரானை பொய்யிலியை கண்டேன் என்று விருப்பு உருதாண்டகத்தோடு மேவிய காதல் விளைப்ப இருப்போம் திருவடிக்கு நாம் என்னும் குறுந்தொகை பாடி. அதனால திருப்பூந்துரத்திலிருந்து பெருமானை அந்த செஞ்சடையானை பாடுகிற அந்த திருத்தாண்டகம். நெல்லாத நீர் தடை மேல் நிற்பீத்தானை நிலையாயன் நெஞ்சை நினைவீத்தானை கல்லாதன எல்லாம் கற்பீத்தானை காணாதன எல்லாம் காட்டினானை சொல்லாதன எல்லாம் சொல்லி என்னை தொடர்ந்திங்கு அடியேனை ஆளாக் கொண்ட பொல்லா என்னை நோய் தீர்த்த புனிதன் தன்னை
புண்ணியனை பூந்துருத்தி கண்டேன் நானே. பொல்லாயன் நோய் தீர்த்த புனிதன் தன்னை புண்ணியனை பூந்துருத்தி கண்டேன் நானே. பெருமானே என்னை நினைவிக்கிறான், நினையாத என் நெஞ்சை நினைவித்தானே என்பவர் இல்லாத நோய் தீர்த்த புனிதன்று என்னுடைய உடல் நோயையும் உயிர் நோயையும் தீர்க்கிறான் என்று பாடுகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து குற்றாலம் கோகரணம். அடியேன் படிக்கிறேன். படிக. குற்றாலம் கோகரணம் மேவினானை கொடுங்கை கடுங்கூற்றை பாய்ந்தான் தன்னை உற்றாலம் நஞ்சுண்டு ஒடுக்கினானை உணராயன் நெஞ்சை உணர்வித்தானை பற்றாலின் கீழங்கு இருந்தான் தன்னை பன்னார்ந்த வீணை பயின்றான் தன்னை புற்றாடு அறவார்த்த புனிதன் தன்னை புண்ணியனை பூந்துருத்தி கண்டே நானே. புண்ணியனை பூந்துருத்தி கண்டே நானே. முதல் பாட்டுல நினையாயன் நெஞ்சை நினைவித்தானேன்னு சொன்ன அப்பர் பெருமான் இந்த பாட்டுல உணராயன் நெஞ்சை உணர்வித்தானே என்று சொல்கிறார். அப்ப நினைவும் உணர்வும் ஒண்ணுதானா? நினைவு என்பது மனதை பொறுத்தது, உணர்வு என்பது சித்தத்தை பொறுத்தது சொல்லுவாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற அந்த கரணங்கள் நான்கிலே நினைப்பது மனம், உணர்வது சித்தம் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. எனக்கென்றும் இனியானை எம்மான் தன்னை. அடியன் போடுறையா. எனக்கென்றும் இனியானை எம்மான் தன்னை எழரும் ஏகம்பம் மேயன் தன்னை மனக்கென்றும் வருவானை வஞ்ச நெஞ்சில் நில்லானை நின்றூர் மேயன் தன்னை தனக்கென்று அடியேனை ஆளாய் கொண்ட சங்கரனை சங்கவர் குழையான் தன்னை உனக்கொன்றை தாறு அணிந்த புனித தன்னை பொய்யிலினி பூந்துருத்தி கண்டே நானே. பொய்யிலினி பூந்துருத்தி கண்டே நானே. திருச்சிற்றம்பலம். தனக்கென்றும் அடியேனை ஆளாக கொண்ட என்று பெருமான் நம்மை ஆளாக கொண்டு வழிநடத்துகிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பெரியார் மலர் கொன்றை. சரஸ்வதி அம்மாவா. வெறியார் மலர் கொன்றை சூடி நானை வெள்ளானை வந்திரஞ்சும் வெண் காட்டானை அறியாதடிகை பட்டேனே பல்லர் கடன் நின்று மேற வாங்கி நெறித்தானே இதுவென்று காட்டினானை நிச்சலி பெண்ணின் கண்டீர் கடிப்பார் தன்னை பொற்றாவளர்த்த புனிதன் தன்னை பொறியாட வார்த்த புனிதன் தன்னை பொய்யிலியை பூந்துருத்தி கண்டேன் நானே பொறியாடற வார்த்த புனிதன் தன்னை பொய்யிலியை பூந்துருத்தி கண்டேன் நானே. திருச்சிற்றம்பலம். நெறிதான் இது என்று காட்டினானே என்று நமக்கெல்லாம் இந்த சைவ நெறியை காட்டிய பூந்துருத்தி இருக்கிற அந்த பொய்யிலை அப்பர் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து அஞ்சாவது பாட்டு மிக்கானை வெந்நீர் சன்னித்தானே. லலிதா பாலசுந்தரம். நம சிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். மிக்கானை வெந்நீர் சன்னிதானை விண்டார் புறமூன்றும் வேவ நோக்கி நக்கானை நான் மறைகள் பாடினானை நல்லார்கள் பேணி பரவ நின்ற தக்கானை தண்டாமரை மேல் அண்ணல் தலை கொண்டு மாத்தரை கண் உலகமெல்லாம் பொக்கானை புண்ணியனை புனிதன் தன்னை பொய்யிலே பூந்துருத்தி கண்டே நானே பொக்கானை புண்ணியனை புனிதன் தன்னை
பொய்யிலேயை பூந்துருத்தி கண்டே நானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. பெருமான் பொய்யிலியப்பன் என்பதனாலே நல்லார்கள் பேணி பரவரின்றான் என்று சொல்கிறார் அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க. ஆர்த்தானே நவாசுகியே. சிவாய நம்மையா. சிவாய. திருச்சிற்றம்பலம். ஆத்தானை வாசுகையை அரைக்கோர் தச்சா அசைத்தானை அழகாய பொன்னார் மேனி பூத்தானை தான்முடியே பொருந்தா வண்ணம் உணர்ந்தானை பூங்கனையானுடலம் வேவ பார்த்தானை பரிதானை பார்த்தானை பரிந்தானை பனி நீர் கங்கை படைசடை மேற்பயின்றானை பதைப்ப யானை போர்த்தானை புண்ணியனை புனிதல் தன்னை பொய்யிலியை பூந்துருத்தி கண்டேன் நானே. போர்த்தானை புண்ணியனை புனிதல் தன்னை பொய்யிலியை பூந்துருத்தி கண்டேன் நானே. திருச்சிற்றம்பலம். சிவாய் நம்பி. அந்த பதைப்ப யானை போர்த்தானை என்று சொல்லி ஆணவத்தை அடக்குகிற பெருமானாக பூந்துருத்தியப்பன் இருக்கிறான். ஆணவத்தோடு வந்த யானையின் தோலை உறுத்தி போர்த்து அதனுடைய அந்த மதத்தை அடக்கின மாதிரி நம்முடைய ஆணவத்தை அடக்குகிறான் என்ற வகையில சிந்தனையை தோண்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. எரித்தானை எண்ணார் புறங்கள் முன்பு. பட்டம்மாள் வாங்க. சிவாயனம். சிவாயனம் ஐயா. எரித்தானை எண்ணார் புறங்கள் மூன்றும் இமைப்பளவிற்பொடியாக எழிலார் கையால் உரித்தானை மதகரியை உற்று பற்றே உமையதனை கண்டஞ்சே நடுங்க கண்டு சிரித்தானை சீரார்ந்த பூதம் சோழ திருச்சடை மேல் திங்களும் பாம்பும் நீரும் புரித்தானை புண்ணியனை புனிதன் தன்னை பொய்யிலியை பூந்துருத்தி கண்டேன் நானே. வாயனம. எரித்தானை புறங்கள் மூன்றும் என்று நெற்றிக்கணை திறந்து காமனை எரித்தாற்போல் நம்முடைய ஆசைகளை எரித்து அன்பை சேர்க்கிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். ஆசை நீக்கி அன்பு சேர்த்து. வாழ்க வாழ்க. வைத்தானை வானோர் உலகமெல்லாம். ஈ சித்ரா. திருச்சிற்றம்பலம். வைத்தானை வானோர் உலகமெல்லாம் பந்திரஞ்சி மலர் கொண்டு நின்று போற்றும் வித்தானை வேண்டொன்றின்றிவான் தன்னை விண்ணவர் தம் பெருமானை வினைகள் போக உய்த்தானை ஒளிகங்கை சடைமேற்றாங்கி ஒளித்தானை ஒரு பாக துமையோடாங்கே பொய்த்தானை புண்ணியனை புனிதன் தன்னை பொய்யிலியை பூந்திருத்தி கண்டே நானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. உலகமெல்லாம் வந்திரஞ்சி மலர் கொண்டு நின்று போற்றும் என்று பெருமானை நாமே போய் தொட்டு வணங்கி வழிபட வேண்டும். அதுதான் அவர் என்ன பண்ணார்? உலகமெல்லாம் வந்திரஞ்சி மலர் கொண்டு நின்று போற்றும் என்று சொல்கிறார். பூவோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பெண் புகுவேன் என்ற வகையில. ஆனா இப்ப இருக்க சூழல் அந்த மாதிரி இல்லை. அந்த நிலை வர வேண்டும் என்று பிரார்த்திப்போம். வாழ்க வாழ்க. ஆண்டானை வானோர் உலகமெல்லாம். தாமோதர ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். ஆண்டானை வானோர் உலகமெல்லாம் அண்ணாளறியாத தக்கன் வேள்வி மீண்டானை விண்ணவர்களோடும் கூடி விரைமலர் மேல் நான் முகனும் மாலும் தேட நீண்டானை நெருப்புருவமானான் தன்னை நிலையிலார் மும்மதிலும் வேவவில்லை
பூண்டானை புண்ணியனை புனிதன் தன்னை பொய்யிலியை பூந்துருத்தி கண்டேன் நானே. பூண்டானை புண்ணியனை புனிதன் தன்னை பொய்யிலியை பூந்துருத்தி கண்டேன் நானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. நிலையிலார் மும்மதிலும் வேவவில்லால் வில்லை பூண்டானை என்று பெருமான் முப்புறம் எரித்தலாலே மும்மல காரியம் செய்கிறான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. மறுத்தானை மலை கோத்தங்கெடுத்தான் தன். ஸ்ரீதேவி ஐயா வாங்க. ஐயா ஐயா வெளியில இருக்கிறான்னு சொன்னாருங்கய்யா. சரி, நித்திலாமா வாங்க. நித்திலாமா இருக்கீங்களா? கணபதி ஐயா வாங்க ஐயா. ஒரு 4 பேருக்கு மியூட் எடுக்கலங்க ஐயா. ஓ ஆமா, அது சொக்கம்மாள், ஆர்த்தி கோபால். சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. சிவா சிவா சிவா. அடியார் பெருமக்கள் பாத பூஜையால் சமர்ப்பியாமி. நானாவித பரிமள மந்திர சந்திர பத்திர உபாஞ்ச சமர்ப்பியாமி. தோபதீபம் சமர்ப்பாமி. அடியார் பெருமக்கள் திருவடி வாழ்க வாழ்க. சிவா சிவா சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மறுத்தனை மலை ஓத்தும் கழுத்தல் தன்னை மணி முடியோடுவது தோல் நிறைய கால இருத்தடை எழுநரம்பி ஏற்றடை என்று சைக்கும் கண்ணான் திறமே ஒன்றே செவேலொன்றே அடுத்த நீத்தனே யாருக்கும் தாங்குவார் உண்டே பொறுத்தானை புண்ணியனே புனிதன் தன்னை பொய்பிரியே ஒன்றுத்தே கண்டேன் நானே. புண்ணியனே புனிதன் தன்னை பொய்பிரியே ஒன்றுத்தியே கண்டேன் நானே கண்டேன் நானே. சிவாதிசித்தவனம். நன்றியா, வணக்கம். வாழ்க வாழ்க. அவன் நஞ்சம் உண்டு பொறுத்தான் என்று சொல்லி அந்த நஞ்சம் உண்டவனை புண்ணியன் என்றும் புனிதன் என்றும் பொய்யிலி என்றும் போற்றுகிறார் நம்முடைய அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க. அடுத்து 44வது திருத்தாண்டகம் திருச்சோற்றுத்துறை. பொது பண்ணாக எந்த நேரமும் அரிகாம்பு ராகத்திலே பாடக்கூடியது. இது காவினுடைய தென்கரையிலே 13வது தலமாக திருவையாற்றுக்கு கிழக்கே அமைந்துள்ளது. இங்கே உள்ள பெருமான் தொலையா செல்வர், அம்பாள் ஒப்பிலா அம்பை. இதற்கான பெரிய புராண பாடல் 212. பெரும்பணியும் இளம்பிறையும். எழும்பணியில் இளம்பிறையும் அணிந்தவரை எம்மருங்கும் தொழும்பணி மேற்கொண்டருளி திருச்சோற்று துறை முதலா தழும்பூரு கேண் மயில் நன்னி தானங்கள் பலபாடி செழும்பழனத்து இறை கோயில் திருத்தென் தொண்டு செய்திருந்தார். தொழும்பணியே மேல் கொண்டு திருச்சோற்று துறையை பணிந்தார் என்று சொல்கிறார் சேக்கிழார். வாழ்க வாழ்க. மூத்தவனாய் உலகுக்கு முந்தினானே முறைமையால் எல்லாம் படைக்கின்றானே
ஏத்தவனாய் ஏழுலகம் ஆயினானே இன்பனாய் துன்பம் களைகின்றானே காத்தவனாய் எல்லாம் தான் காண்கின்றானே கடுவினையேன் தீவினையை கண்டு போக தீர்த்தவனே திருச்சோற்று துறையுள்ளானே திகழொளியே சிவனே உன் அபயம் நானே திகழொளியே சிவனே உன் அபயம் நானே. பெருமானிடத்திலே பக்தி செலுத்துவதில் பயப்பட வேண்டியதில்லை. அதனால அந்த பயத்துக்கு மாறான அபயம் என்று சொல்கிறார். அந்த பயத்துக்கு பக்கத்துல போட்டா அபயம் ஆயிடுச்சு இல்லையா? அதனால பெருமானை அபயம் புகுதல் அப்படின்னு பயமின்மைக்கு அடையாளம் அபயம்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அதையே இந்த பாடல் ஃபுல்லா பதிகம் ஃபுல்லா அபயம் அபயம் சொல்றார். பயப்படாத வீர நிலை. அடியார்கள் எல்லாம் எப்பவுமே ஈர அன்பினர் ஏதும் குறைவிலார் வீரம் என்னால் விளங்கும் என்ற அபயம் என்பது பயமில்லாத வீரத்தன்மை. பக்தி தான் பயப்பட வேண்டிய பயபக்தி நம்மள பயமுத்து வச்சிருக்காங்க. ஆனால் இங்கே அப்பர் பெருமான் அபயத்தை பற்றி சொல்லி பயமில்லாத வீர நிலையை சொல்கிறார். நாமாற்றும் குடியல்லோம் நமனையன்றோம் நரகத்தில் இடப்படோம் நடலையில்லோம் ஏமாப்போம் துணியறியோம் பணிவோமனந்த அந்த சைவ நிலை. வாழ்க வாழ்க வாழ்க. தலையவனாய் உலகிற்கோ தன்மையாய். ஸ்ரீதேவியா வந்தாரு மறுபடியும். அவர்தான் மியூட் ஓபன் பண்ணணும். அப்படிங்களா? பட்டம்மாள் கிட்ட கூட இருக்கட்டும் நினைக்கிறேன். பட்டம்மாள் அம்மா மியூட் எடுப்பீங்களா? சொல்லி கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். நித்திலாமா இருக்கீங்களா? லைன்ல வரல. ஓபன் பண்ணுங்க, மியூட் ஓபன் பண்ணுங்க. நீங்க படிங்க, மியூட் ஓபன் பண்ணுங்க மத்தவங்களுக்கு. ஐயா மியூட் என்கிட்ட எடுத்துட்டாங்க ஐயா. இல்லீங்களா? 5 பேர் இருக்காங்க, பண்ண முடியுமா? என்னால பண்ண முடியாதுங்க ஐயா. சரிங்க, நீங்க பாடுங்க. அப்ப 2வது பாட்டு படிங்க, முதல்ல படிங்க. திருச்சிற்றம்பலம். தலையவனாய் உலகுக்கோ தன்மையானே தத்துவனாய் சார்ந்தார்க்கின் அமுதனானே நிலையன நின்னொப்பர் இல்லாதானே நின்றுணரா கூற்றத்தை சீறி பாய்ந்த. சரியா கேட்கலம்மா, என்ன பாடுறீங்கன்னே தெரியும். எங்களுக்கு நல்லா கேக்குதுங்க ஐயா, மத்தவங்களுக்கு நல்லா கேக்குது. பாடுன்னு விட்டு கேக்குது. 6ஆம் திருமலை 44வது பிறகையா திருத்தாண்டக 6ஆம் திருமுறையில 34வது திருச்சோற்றுத்துறை. தலையவனாய் படிங்கம்மா, சத்தமா படி. முதலாவது படிமா, 2வது பாட்டா. திருச்சிற்றம்பலம். தலையவனாய் உலகுக்கோ தன்மையானே தத்துவனாய் சார்ந்தார்க்கின் அமுதனானே நிலையனாய் நின்னொப்பார் எல்லாம் தானே நின்றுணரா கூற்றத்தை சீறி பாய்ந்த கொலையவனை கொல்யானை தேல்மேலிட்ட கூற்றுவனை கொடிமதில்கள் 3 மெய்த சிலையவனே திருச்சோற்று துறையுள்ளானே திகழொளியே சிவனே உன் அபயம் நானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. தத்துவனாய் சார்ந்தார்கட்கு என்ன அமுதானே என்று பெருமானை மண்முதல் நாதம் மீதம் ஈராக தேடி அவன் அதெல்லாம் மேலாக நாதாந்தமாக இருக்கிறான் என்று அவனை சார்ந்தால் அவன் நமக்கு இன்பத்தை தருவான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. முற்றாத பால்மதியம். முனுசாமி ஐயா வாங்க. அவருக்கு லைன் சரியா வரல போல இருக்கு. சொக்கம்மாள் வாங்க. பேசுறது கேட்கலங்கிறாரு. நம்ம பேச அவருக்கு கேட்குதான்னு தெரியல, ஆனா அவர் பேச நமக்கு கேட்க எப்படின்னு தெரியல. சொக்கம்மாள் வாங்க. அவர் பேசுறது நமக்கு கேக்குது, நம்ம பேச அவருக்கு கேட்கலையோ? அப்படியா? சொக்கம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். 3வது பாட்டு.
6:44 3 முற்றாத பால்மதி. இல்ல கேக்குதுங்களான்னு கேக்குறேன். பாடுங்க. முற்றாத பால்மதியும் சூடே நானே, முளைத்தெழுந்த கற்பகத்து குழந்தொப்பானே, உற்றாரென்றொருவரையும் இல்லாதானே, உலகோம்பும் உன் சொடரே ஓதும் வேதம். கற்றானை எல்லாம் கலை ஞானமும் கல்லாதன் தீவினை நோய் கண்டு போக, செற்றானை சிறு தோற்று சுரையுள்ளானே, திகழ்வொளியே சிவனே உன் அபயம் நானே, செற்றானை திருச்சோற்று துறை உள்ளானே உளானே, திகழ்வொளியே சிவனே உன் அபயம் நானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. இந்த உலகத்தை ஓம்புகிற ஒன் சுடராக அவன் இருக்கிறான். உலகு ஓம்பும் ஒன் சுடரே போதும் என்று மாதிரி ஓதும் வேதம் என்று சொல்லி அவன் அஞ்செழுத்தை ஓதி இந்த உலகத்தை ஓம்புகிறான். அதனாலே அவன் ஒன் சுடராக இருக்கிறான் என்ற வகையில அவன் இந்த பாடல். வாழ்க வாழ்க. கண்ணவனாய் உலகெல்லாம் காக்கின்றான். வாங்க ஆர்த்தி கோபால் வாங்க. கண்ணவனாய் உலகெல்லாம் காக்கின்றானே, காலங்கழுவி கண்டிருக்கின்றானே, விண்ணவனாய் விண்ணவர்க்கும் அருள் செய்வானே, வேதனாய் வேதம் விரிந்திட்டானே, என்னவனாய் என்னா புறங்கள் மூன்றும் இமையா முன் எரி கொள்ளுவ நோக்கி கணக்க, திண்ணவனே திருஞ்சோற்று துறையுளானே, திகழொளியே சிவனே என் மயம் நானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. அவன் வேதனாய் வேதம் பிரித்திட்டான், மறையுமாய் மறையின் பொருளுமாயிருந்து அருள் செய்கிறான் என்ற வகையில அமைந்த பாடல். நம்பனே நான்மறைகள் ஆயினானே. சங்கரையா வாங்க. சங்கரையா இருக்கீங்களா? இருக்கு ஐயா. நம்பனே நான் மறைகள் ஆயினானே, நம்பனே நான் மறைகள் ஆயினானே, நடமாட வல்லானே ஞான கூத்தா, கம்பனே கச்சிமா நகருள்ளானே, கடிமதில்கள் மூன்றினையும் பொடியாய் எய்த அம்பனே அளவிலா பெருமையானே, அடியார் காரமுதே ஆன்றேரில் செம்பொனே, திருச்சோற்று துறையுளானே, திகழ்வலிய சிவனே உன்னயம் நானே, திகழ்வலிய சிவனே பயம் நானே. திருச்சிற்றம்பலம். அடியார்கட்கு ஆரமுதாய் ஆனேர் ஏறும் அந்த விடைமேல் ஏறி அந்த மனத்துக்கண் மாசிலனாக இருந்து அடியார்கட்கு ஆரமுதாக இருக்கிறான், மன தூய்மையை உண்டாக்குகிறான் என்ற வகையில அமைந்த பாடல் இது. வாழ்க வாழ்க. ஆர்த்தவனே உலகமெல்லாம் நீயே ஆகி. நடராஜையா வாங்க. ஐயா 6ல 53ங்களா? அல்ல 43 44 6. நன்றிங்க ஐயா. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். திருச்சோற்றுத்துறை 6வது பாட்டுங்களா ஐயா? ஆமா 6வது பாட்டு. ஆர்த்தவனே உலகெல்லாம் நீயே. ஒண்ணுமே கேட்கலைங்க ஐயா. என்ன முனுசாமி ஐயா ஒரு முறை வெளியே போயிட்டு வாங்க சாமி. முனுசாமியா ஒரு முறை வெளியே போயிட்டு வாங்க, உங்க சிஸ்டம் வந்து வேலை செய்யல. சரியா?
ஐயாவுக்கு அது வேலை செய்யல, நம்ம என்ன பண்ண முடியும்? சிவபெருமான் சிவசிவா. கணபதி ஐயாவுக்கும் மியூட் போடுங்க ஐயா, அவர் இன்னும் இதுவாக இருக்காரு. அவர் பேச நமக்கு கேக்குது, நம்ம பேச அவருக்கு கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, அவரு புதுசா போனும் வாங்கிட்டாரு முனுசாமி ஐயா. அவர் வாங்கின பிறகும் இந்த மாதிரி சிக்கல் இருக்குது. கணபதி ஐயா இது வந்துட்டேன், அவருக்கு மீட் போட்டுடுவா. மீட் போட்டேன், போட்டேன். ஏன்னா அவங்க எடுத்த உடனே இறைச்சல் வந்துடும், வேற ஒண்ணும் இல்லை. நன்றிங்க ஐயா, நான் பாடிடுறேன். திருச்சிற்றம்பலம். ஆர்ந்தவனே உலகெல்லாம் நீயேயாகி அமர்ந்தவனே அளவில்லா பெருமையானே கூர்ந்தவனே குற்றாலம் மேய கூத்தா கொடுமூ விலையோதோர் சூலம் ஏந்தி பேர்ந்தவனே பிரளயங்கள் எல்லாமாய பெம்மான் என்றெப்போதும் பேசும் நெஞ்சில் சேர்ந்தவனே திருச்சோற்று துறையூளானே சேர்ந்தவனே திருச்சோற்று துறையூளானே திகழொளியே சிவனே உன்னபயம் நானே திகழொளியே சிவனே உன்னபயம் நானே. நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க வாழ்க. பெம்மான் என்று எப்போதும் பேசும் நெஞ்சில் சேர்ந்தவனே என்று சொல்லி நம்ம பெருமானுடைய புகழை வெறும் வாயால பேசினா போதாது, நெஞ்சுக்குள்ளே மனதுக்குள்ளே பேச வேண்டும். அவன் உள்ளே இருக்கிறான் என்று நினைந்து பேச வேண்டும் என்பதை என்ன அவனாரு எப்போதும் பேசும் நெஞ்சில் சேர்ந்தவனே என்று பேசுறாரு. வாயில பேசி அப்படியே விட்டுறது இல்லை, இந்த அது மாதிரி நெஞ்சால பேச வேண்டும். பெருமான் நெஞ்சே நீரினையாய் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. வானவனாய் வன்மை மனத்தினானே. வேலரசி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். வானவனாய் வன்மை மனத்தினானே மாமணி சேர்வானோர் பெருமானியே காணவனாயேனத்தின் பின் சென்றானே கடிய அரணங்கள் மூன்றட்டானே தானவனாய் தன் கையிலை மேவினானே தொன்னொப்பாரில்லாத மங்கைக்கென்றும் தேனவனே திருச்சோற்று துறையூளானே திகழொளியே சிவனே உன் அபயம் நானே திகழொளியே சிவனே உன் அபயம் நானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனாய் இந்நமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் என்பார் மணிவாசகர். அந்த வகையிலே இங்க திருச்சோற்றுத்துறை பெருமானை தேனவனே திருச்சோற்றுத்துறையுளானே என்று தித்திக்கும் பெருமானாக காட்டி அவன் திகழொளியாக சிவனே உன் அபயம் நானே என்று சொல்லி பெருமானிடத்திலே பயமில்லாத பக்தி செலுத்துதல். அதனால அபயம் என்ற சொல்லாலே பயமின்மையை காட்டி பக்தி செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார். அதுதான் நம்முடைய சைவம். பயபக்தினா அது வைதிக மதம். இங்க சைவம் என்பது பயம் இல்லாத அந்த வீர நிலை. அதனால சைவரெல்லாம் வீரர்கள் என்று சொல்லி நினைவுறுத்துற மாதிரி அமைந்த பாடல். திகழொளியே சிவனே உன் அபயம் நானே. வாழ்க வாழ்க. தன்னவனாய் உலகெல்லாம் தானேயாய். அடியேன் படிக்கிறேன். 8வது. தன்னவனாய் உலகெல்லாம் தானேயாகி தத்துவனாய் சார்ந்தார்க்கு இன்னமுதானானே என்னவனாய் என் இதயம் மேவினானே ஈசனே பாச வினைகள் தீர்க்கும் மன்னவனே மலைமங்கை பாகம் ஆக வைத்தவனே வானோர் வணங்கும் பொன்னி பொன்னி தென்னவனே திருச்சோற்றுத்துறையுளானே திகழொளியே சிவனே உன் அபயம் நானே. பொன்னி தென்னவனே என்று சொல்லி காவிரியுடைய வடகரலை அமர்ந்திருக்கிற திருச்சோற்றுத்துறை பெருமான் காவிரியுடைய தென்கரையில் இருக்கிறார். அதனாலே அவனை தென்னவனே என்று அழைக்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க. பொன்னி தென்னவனே எரிந்தானே என்று செய்யும்
எரிந்தானே என்றிசைக்கும் கண்ணானானே ஏழுலகும் எல்லாம் முன்னாய் நின்றானே அறியாதாம் ஒரு இருவர் அறியா வண்ணம் ஆதியும் அந்தமாகி அங்கே பிறந்தானே பிற ஒருவர் அறியா வண்ணம் பெம்மான் என்று எப்போதும் ஏத்தும் நெஞ்சில் செறிந்தானே திருச்சேற்றை துறை உள்ளானே திகழ் ஒளியே சிவனே உன் அபயம்தானே திகழ் ஒளியே சிவனே உன் அபயம்தானே. எப்போதும் என்னெஞ்சில் செறிந்தான் என்று பெருமானை எப்போதும் நினைத்துக்கொண்டு நம்முடைய கடமைகளை செய்தால் அதன் மூலமாக நாம் செய்கிற செயலெல்லாம் சிவன் செயலாக மாறி போகும். சிவா அந்த நெஞ்சில நினைவில்லாமல் நாம் செய்கிற எந்த செயலை செய்தாலும் அது நான் செய்தேன் என்பதனாலே அது வினையை கூட்டும். ஆனால் பெருமானை நெஞ்சத்திலே இருத்தி செய்கிற செயல் சிவன் செயலாக மாறி போனால் அத வினைகள் வாராமல் போகும் என்ற வகையில அந்த சித்தாந்த செய்தியை சொல்கிற பாடலாக ஏத்தும் நெஞ்சில் செறிந்தானே எப்போதும் என் நெஞ்சில் செறிந்தான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மையனைய கண்டத்தான். சரஸ்வதி அம்மா வாங்க. மையனைய கண்டத்தாய் மாலும் மற்றை மையனைய கண்டத்தாய் மாலும் மற்றை வானவரும் அறியாத வண்ணம் சூழ கையவனே கடியிலங்கை கோனை அன்று கையவனே கடியிலங்கை கோனை அன்று கால் விரலால் கதிர் முடியும் தோளும் செற்ற மெய்யவனே அடியார்கள் வேண்டிற்றியும் மெய்யவனே அடியார்கள் வேண்டிற்றியும் விண்ணவனே விண்ணப்பம் கேட்டு நல்கும் செய்யவனே திருச்சோற்று துறையுள்ளானே செய்யவனே திருச்சோற்று துறையுள்ளானே திகழொளியே சிவனே உன் அபயம் நானே செய்யவனே திருச்சோற்று துறையுள்ளானே திகழொளியே சிவனே உன் அபயம் நானே. நன்றி ஐயா. மெய்யடியார்கள் வேண்டுவதை கேட்டு அவன் அருள் செய்கிறான் என்பதை வேண்டிற்றியும் விண்ணவனே விண்ணப்பம் கேட்டு நல்கும். அவன் பெருமான் நெஞ்சிலே இருக்கிறான். அவனோடு நாம் உள்ளத்தாலே பேசினால் அவன் என்ன பண்ணுவான்? நமக்கு வேண்டியெல்லாம் தருவான். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டா என்பதை வேண்டிற்றியும் விண்ணவனே விண்ணப்பம் கேட்டு நல்கும் செய்யவனே என்று திருச்சோற்றுத்துறை பெருமானை பாடி அந்த திருத்தாண்டகம். வாழ்க வாழ்க. அடுத்து 6ஆம் திருமுறையில 45வது பதிகமாக திருவொற்றியூர் திருத்தாண்டகம். பொது பண்ணாக எந்நேரமும் அரிகாம்பது ராகத்திலே பாடக்கூடியது. இது தொண்டை நாட்டிலே 20 தலமாக சென்னைக்கு வடக்கே உள்ள அந்த காலாடிப்பேட்டைக்கு அடுத்த கடற்கரை தலம் என்று சொல்வார்கள். இங்கு இருக்கிற பெருமான் புற்றிடங்கொண்டார், அம்பாள் வந்து வடிவாம்பிகை. இதற்கான திருநாகர புராண பாடல் 336 வண்டோங்கு செங்கமல. 336யா? சரி. வண்டோங்கும் செங்கமலம் என எடுத்து மனம் உருவ பண் தோய்ந்த சொல் திருத்தாண்டகம் பாடி பரவுவார் விண் தோய்ந்த புனர்கங்கை வேணியார் திருவுருவம் கண்டோங்கு களிச்சிறப்ப கை தொழுது புறத்தணைந்தார். அதாவது வண்டோங்கு செங்கமலம் என்ற எடுத்த மனம் முருகி பாடிய பதிகம் என்று சொல்கிறார் செக்கிழார். வாழ்க வாழ்க. வண்டோங்கு செங்கமல கடுநீர் மல்கும் மதமத்தம் சேர்தடை மேல் மதியம் சூடி
தென்தோள்கள் ஆயிரமும் வீசி நின்று திசை சேர நடமாடி சிவலோகனார் உண்டானஞ்சுலகு போர் உறுதி வேண்டி ஒற்றியூர் மேய ஒளிவண்ணனார் கண்டேன் நான் கனவகத்தில் கண்டேற்கன்றன் கடும்பிணியும் கடுந்தொழிலும் கைவிட்டவே கண்டேன் நான் கனவகத்தில் கண்டேற்கன்றன் கடும்பிணியும் கடும் தொழிலும் கைவிட்டன்றே. இந்த உண்மை விளக்கத்தை வர பாட்டு தான் இதனுடைய விளக்கம் தான் அந்த பாட்டுன்னு சொல்லுவாங்க. மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி என்ற வகையில மாயை தனை உதறுவது கனவகத்தில் கண்டல். கனவு என்பது மாயை. அதனால கடுந்தொழில் கடும்பிணி என்பது ஆணவம், கடுந்தொழில் என்பது நம்முடைய வினைகள். அதனால மாயை தனை உதறவும் வல்வினையை சுடவும் மலம் சாய அமுக்கவுமாக திருவொற்றியூர் பெருமான் நமக்கு அருள் செய்கிறான் என்பதைத்தான் கண்டேன் நான் கனவகத்தில் கண்டேன் என்றன் கடும்பிணியும் கடுந்தொழிலும் கைவிட்டவை என்ற சித்தாந்த செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 2வது பாட்டு ஆகத்தோர் பாம்பதை. லலிதா பாலசுந்தரம் வாங்க. நமசிவாய. ஆகத்தோர் பாம்பசைத்து வெள்ளேரேறி அணிகங்கை செஞ்சடையில் ஆத்தூசூடி பாகத்தோர் பெண்ணுடையாரானுமாவர் பசுவேரி ஒழிதரும் செம்மரன் யோகி காமந்தால் ஐங்கனையான் தன்னை வீழ கனலாயறி வீழ்த்த கண்மூன்று நீர் கனலாயறி வீழ்த்த கண்மூன்றினார் ஓமத்தால் நான் மறைகள் ஓதல் ஓவா ஒளி திகழும் ஒற்றியூரு கன்றாரே. ஓமத்தால் நான் மறைகள் ஓதல் ஓவா ஒளி திகழும் ஒற்றியூரன்கின்றாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பேர பிள்ளைங்களை காணும் கிரணம் தர்ஷனையா காணும் எனக்கு சொல்லுங்க. ஐயா தூங்கிட்டான் ஐயா. காலைல போன் பண்ணேன் தூங்கிட்டு இருக்கிறாமா அப்படின்னாங்க ஐயா. சரி 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 ஞாபகம். சரி. ஓமத்தால் நான்மறைகள் ஓதல் ஓவா என்று வேள்வி செய்கிற போது நான்மறையாகி அஞ்செழுத்து ஓதி வேள்வி செய்தல். அதுதான் நம்ம இதுல படித்தோம். சிறப்புலி நாயன பழத்துல அஞ்செழுத்தோதி அங்கே வேட்டுனல் வேள்வி எல்லாம் நஞ்சனி கண்டர் பாதம் நன்னிடச் செய்த சேக்கிழார் பண்ணத்துக்கு அடிப்படை இந்த மாதிரி பாடல் தான். ஓமத்தால் நான்மறைகள் ஓதல் ஓவா ஒளிதிகள் ஒற்றியூர் உரைகின்றாரே என்ற நான்மறையாக அஞ்செழுத்தை ஓதி ஓமம் செய்தல். வாழ்க வாழ்க. அதனால் காமியம் செய்து காலம் கழியாதே ஓமத்தால் உள்ளத்து உணர்வினோ சாமியோடு சரச்சவதியவள் கோமியும் முறையும் வாழ்க வாழ்க. வெள்ளத்தை செஞ்சடை மேல் விரும்ப திருப்பள்ளி எழுச்சி பாடலையாது. திருப்பள்ளி எழுச்சிக்கு எழுதி வச்சிருக்கேன் நானு. திருப்பள்ளி எழுச்சி பாடலையாது இல்லையா? இது காமத்தை அது 4ஆம் திருமணம் வரும். காமியம் செய்து காலம் கிடையாது 4ஆம் திருமணம் வரும். 5ஆம் திருமணம் வரும். திருக்குறுந்தொகை திருப்பள்ளி எழுச்சில காமியம் செய்து காலம் கிடையாது திருக்குறுந்தொகை. திருச்சிற்றம்பலம் ஐயா. சிவாயிரம் ஐயா. வெள்ளத்தை செஞ்சடை மேல் விரும்பி வைத்தீர் வெண்மதியம் பாம்புடனே வைத்தீர் கள்ளத்தை மனத்தகத்தே கறந்து வைத்தீர் கண்டார்க்கு பொல்லாது கண்டீர் எல்லோ கொல்லந்தான் இசைபாடி பலியுங்கொல்லீர் கோளரவும் குளிர்மதியும் கொடியுங்காட்டி உள்ளத்தை நீர் கொண்டீர் ஓதல் ஓவா உள்ளத்தை நீர் கொண்டீர் ஓதல் ஓவா ஒளி திகழும் ஒற்றியோர் உடைய கோவே
ஒளி திகழும் ஒற்றியூர் உடைய கோவே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமையா. உள்ளத்தை நீர் கொண்டீர் ஓதல்வான உள்ளத்தை எப்படி கொள்ளை கொண்டாராம்? கோளரவும் குளிர்மதியும் கொடியும் காட்டி உள்ளத்தை கொள்ளை கொண்டார். கோளரவம் என்பது இந்த பாம்பை எல்லாம் பகையாக வந்த பாம்பை நட்பாக்கி கொன்ற கோளரவம். குளிர்மதியம் என்பது தன்னை சரணடைந்தாரே தலைமேலே தாங்குகிற பெருமானாக உள்ளது. கொடி காட்டி என்பது அறத்தின் அடையாளமாக மனத்துக்கண் மாசிலனாதில் கண்டு கடைப்பாடி அந்த கோளரவத்தாலும் குளிர்மதியத்தாலும் கொடியும் காட்டி நம்முடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட பெருமானாக ஒற்றியூர் பெருமான் இருக்கிறார் என்று அப்பர் சாமி பாடின பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. நரையார்ந்த விடையேறி. பட்டம்மாள் வாங்க. அடுத்தது பத்மாவதி. நரையார்ந்த விடையேறி நீரு பூசி நாகங்கம் சரைக்கார்த்தோர் தலைகை ஏந்தி உரையா வந்தில் புகுந்து பலிதான் வேண்ட எம்மடிகளும் மூத்தானே தோவென்ன விரையாதே கேட்டியேல் வேர்க்கண் நல்லாய் விடுங்கலங்கள் நெடுங்கடலுள் நின்று தோன்றும் திரைமோத கரையேறி சங்கமூரும் திருவொற்றியூரர் தீயவாரே. சிவாய நம. திருவொற்றியூர் என்றார் தீயவாரே. நம்முடைய தீமைகள் போவதற்காக திருவொற்றியூர் பெருமானை பேரை சொன்னால் நம்முடைய தீவினைகள் போவதற்காக திருவொற்றியூர் என்றார் தீயவாரே என்ற வினைகள் தீர வேண்டும் என்று. அந்த ரெண்டாவது பாட்டுல நாகம் கச்சு அரைக்கு ஆர்த்தோர் பாம்ப என்ன பண்ணாரு, இதெல்லாம் கச்சு என்று அந்த பெல்ட் மாதிரி கட்டிக்கினாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தன்னை பகைத்து வந்த பாம்பை தன்னுடைய திருமேனியை உலவு விட்டு அதை கச்சாக அணிந்து கொண்டார். கச்சுன்னா பெல்ட் கட்டன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக அந்த கச்சுன்னு பேர். அருமையா தமிழ் சொல்லாது. வாழ்க வாழ்க. அடுத்து மத்தமா கலியாணி. நான் அடுத்து படிக்கிறையா. சித்ரா சித்ரா வாங்க. ஒரு பாட்டு கூட முன்சமய குரல் வருது பத்தியா? மூணு பதிகம் பாடி வச்சு படி. கல்யாணை உரிவை போர்த்து வானகத்தானகத்தாராகி நின்று பித்தர்தான் போலங்கோர் பெருமை பேசி பேதையரை அச்சுறுத்தி பெயரை கண்டு பக்தர்கள் தான் பலருடனே கூடி பாடி பயின்றிருக்கும் ஊரேதோ பணியீரென்ன ஒத்தமைந்த உத்திரனால் தீர்த்தமாக ஒளி திகழும் ஒற்றியூர் என்கின்றாரே. நன்றி ஐயா. சிவாய நம. நினைச்சு பொறுமையாதான் இருந்தேன், இப்பதான் கேட்டேன் ஐயா. நன்றி ஐயா. ரொம்ப சந்தோஷம். ஒத்தமைந்த உத்திரநாள் தீர்த்தமாக என்று அந்த பங்குனி உத்தரத்திலே அங்க நடைபெறுகிற விழாவை சொல்லி அந்த நாளிலே பக்தர்கள் பலரும் கூடி ஆடிப்பாடுவார்கள் என்று சொல்லி பக்தர்கள் தான் பலருடனே கூடிப்பாடி பயின்றிருக்கும் ஊர் எது? ஒத்தமைந்த உத்திரநாள் தீர்த்தம்பாடும் திருவொற்றியூர் என்று அப்பர் பெருமான் பாடுகிறார். வாழ்க வாழ்க. கடிய விடையேறி. ஐயா படிக்கிறேங்க. திருச்சிற்றம்பலம். கடிய வீடை ஏறி கால கண்டார் களையோடு மழுவாலோர் கையிலேந்தி இடிய பலி கொல்லார் போவாரல்ல எல்லாம் தனி வடிகள் யார் என்பாரே வடிவுடைய மங்கையும் தாமும் எல்லாம் வருவாரை எதிர்கொண்டோம் மயிலா புல்லே செடிபடு வெண்டலையுள்ளேரேந்தி வந்து திருவொற்றியூர் புக்கார் தீயவாரே
திருவெற்றியூர் புக்கார் தீயவாறே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. எல்லாம் தான் இவ்வடிகள் யார் என்பார் என்று பெருமானே எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றி என்று எல்லாமாகவும் அவன் இருக்கிறான். அவன் நிலம் நீர் தீ காற்று ஆகாசம் என்று இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி எல்லாமாக அவன் இருக்கிறான். அந்த இயற்கை தான் இறைவன், இறைவன் தான் இயற்கை என்கிற சொல்ற மாதிரி எல்லாம் தான் இவ்வடிகள் யார் என்பாரே என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. வல்லாராய் வானவர்கள் எல்லாம் கூடும். தாமோதரையாவாக 7வது பாட்டு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வல்லாராய் வானவர்கள் எல்லாம் கூடி வணங்குவார் வாழ்த்துவார் வந்து நிற்பார். எல்லையம் பெருமானை காணோம் என்ன எவ்வாற்றால் எவ்வகையார் காண மாட்டார். நல்லார்கள் நான்மறையோர் கூடி நேடி நாம் இருக்கும் ஊர் பணியீர் அடிகேள் என்ன. கொல்லைதான் திரையேறி ஓதம் நீளும் ஒளி திகழும் ஒற்றியூர் என்கின்றாரே. கொல்லைதான் திரையேறி ஓதம் நீளும் ஒளி திகழும் ஒற்றியூர் என்கின்றாரே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இயற்கை தான் நன்றி நன்றி நன்றி. இயற்கை தான் இறைவன், இறைவன் தான் இயற்கை என்ற வகையிலே ஒல்லைதான் திரையேறி ஓதம் விழுந்த கடற்கரை அழகை ரசித்து அந்த ஒல்லைதான் திரையேறி, திரை என்பது அலை, அந்த அலை போதும் அந்த அலைகள் வந்து வந்து போதல்லவா, அதனால அந்த ஓதம் மீளும் ஒளிதிகளும் ஒற்றியூர் என்று இயற்கையை இறைவனோடு இயைத்து பாடுகிற பாடு. வாழ்க வாழ்க. அடுத்து நிலைப்பாடே நான் கண்டது. கணபதியாவாக. அடுத்தது தர்ஷன். 48 தானேப்பா? 45. 45. 45 8வதா? 8வது பாட்டுப்பா. நிலைப்பாடே நான் கண்டது 8வது பாட்டு. 6, 45, 8 நிலைப்பாடே நான் கண்டது. திருவொற்றியூர் பதிகம். தர்ஷன் மீட்ல இருக்கு ஐயா, எடுங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. சிவாத்தை சிற்றம்பலம். சிவாத்தை சிற்றம்பலம். நிலை சிவா சிற்றம்பலம். நிலைப்பாடே நான் கண்டே தேடி கேளாய் நெருந்தலை நற்பைங்கோடிகள் வந்து 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 நிற்பார். எல்லே எம்பெருமானை காணோம் என்ன எவ்வற்றால் வகையால் காணமாட்டார். நல்லார்கள் நான் வரை ஓடி. ஐயா கணபதி ஐயா, நீங்க 8வது பாட்டு படிக்கணையா? நிலைப்பாடே நான் கண்டேடி கேளாய் நெருதாய் நற்பலை கோரடிகள் வந்து கலைபாடும் கண்மலரும் கலக்க நோக்கி கலந்து புலியிடுவேன் காணேன். தலப்பாடே ஒரு நாட்காட்பேராயில் தன்னாக தன்னாகும் ஒடுங்கும் வண்ணம் முளைப்பாடே வளத்தழுவி போக மாட்டில் விட்டே
புகழொட்டேன் ஒட்டியூருழைதிங்கே சிறுவனே தன்னாக நாகம் ஒழுங்கோ அண்ணா முளைப்பாடே படலெழுப்பி பகவாட்டு புகழொட்டேன் ஒட்டியூரும் திங்கே சிறுவனையே விசிரமா நன்றி ஐயா. இது தவறுதலாச்சு தவறுதலாச்சு. அதனால ஒண்ணு இல்லை, தப்பு இல்லை, தப்பு. வாழ்க்கை வாழ்க்கை அக்கா மாறி போயிருக்கோம். அதனால மீட்ல எடுக்கணும் ஐயா. ஐயா தர்ஷன் ரெடியா இருக்கான், மீட்ல இருக்கு ஐயா. மியூட் எடுக்க சொல்லுங்க. தர்ஷன் மியூட் எடுக்க சொல்லுங்க. நீங்க இந்த பாட்டுல வந்து நிலைப்பாடே நான் கண்ட தேடி கேளாய் நெருடன் நான் பகல் இங்கு அடிகொண்டு தலைவன் தலைவியை நோக்கி கனவு கண்டு நேற்று அந்த பெருமான் என்னுடைய கனவிலே வந்தார். அப்படி வந்த பெருமான் திருவொற்றியூர் பெருமான் என்று சொல்கிற மாதிரி அமைந்த அகத்துறை பாடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. தர்ஷன் படி சொல்லுப்பா. மண்ணல்லை விண்ணல்லை எடுத்துட்டாங்களா? மியூட் எடுத்துட்டாங்களா? வீட்டு ஓபன் பண்ணல. சொக்கம்மாள் படிங்க. அதுக்குள்ள கடைசி பாட்டு தம்பி படி சொல்ல. மியூட் எடுக்க சொல்லுங்க. யாரு நடராஜன் இருக்காரா? கொஞ்சம் மியூட் எடுக்க சொல்லுங்க. எத்தனாவது பாட்டு ஐயா? 9வது பாட்டுமா. மண்ணல்லை விண்ணல்லை. 6:45 திருவொற்றியூர் பதிகம். அது 49 வேண்டாம் வேண்டும். 45வது பதிகம்மா. 45வது பதிகம் திருவொற்றியூர் 6ஆம் தலைமுறையில 9வது. திருச்சிற்றம்பலம். பாடுமா மலையமல்ல மலையல்ல கடலல்ல வாயும் அல்ல எண்ணல்ல எழுத்தும் அல்லை எரியும் அல்லை இரவல்லை பகலில்லை பகலல்லை யாவும் அல்லல்லை பெண்ணல்லை ஆனல்லை வேடும் அல்லல்லை பெரிதும் அல்லை ஆனாயும் பெரியாய்ந்தியே உள்நல்ல நல்லார்க்கு தேயை அல்லல்லை உணர்வறிய ஒற்றையோர் உடைய கோவே உள்நல்ல நல்லார்க்கு தேயை அல்லல்லை உணர்வறிய ஒற்றையோர் உடைய கோவே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பெருமான் வெண்ணாக மண்ணாக வலயமாக அப்படி இருக்கிறான்னு சொல்லி இயற்கையே இறைவனாக காணுது. ஆனா அது அல்ல இது அல்லன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? இயற்கை வேறு இறைவன் வேறுன்னு பிரிக்கிறோம். அப்படி பிரிக்க கூடாதுன்றதை உணர்த்துகிற பாடல். வாழ்க வாழ்க. தர்ஷன் மறுவுற்ற மலர்குழலி 10வது பாட்டுமா. 6:45 திருச்சிற்றம்பலம். மறுவுற்ற மலர்குழலி மடவாளஞ்சு மலை துளங்க தீச்சை நடுங்க சேர்த்து நோக்கி செருவுற்ற வாளார்கண் வலிதான் மாலம் திருவடியன் விரலோன்றான் அலர ஊன்றி உறவோற்றி யங்கிருவ ரோடி காண ஓங்கினவ ஒல்லழலான் ரிங்கே வந்த திருவோற்றியூர் நம்மு 2 போனார் செறிவலைகள் ஒன்றொன்றா சென்றவாறே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. ஒருவற்று அங்கு இருவர் ஓடிக்காண திருமாலும் பிரமனும் தேடிக் காணாத பெருமான் எங்க இருக்கிறான்? திருவொற்றியூர் நம்மென்று ஓடி வந்து வணங்கினார்கள் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மணி ஆயிடுத்து. அதனால இதோட நெத்தியில மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். 3 பதிகம் படிச்சிருக்கோம். வாழ்க. திருப்பொன்னூசல் படிங்கம்மா. வேலரசியம்மா திருப்பொன்னூசல் படிங்க. 3வது பாட்டு.
எத்தனாவது பக்கம்யா? மூணாவது பாட்டு. மூன்றாவது. முன்னீரம் ஆதியம். மல்லிகாமா திருக்கதவம் அடைப்பதற்கு. இல்லையா? படிங்கம்மா. பத்மாவதியம்மா படிங்க. நன்றி ஐயா. முன்னேறும் மாதியும் இல்லான் முனிவர் குழா 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் என கருளி தன் கருணை வெள்ளத்து மன்னூறு மண்ணுமணி உத்தர கோசமங்கை மின்னேறும் மாட வியன் மாளிகை பாடி பொன்னேறு பூன்முலையே பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நன்றி ஐயா. மல்லிகாமா இருக்கீங்களா? திருக்கதவம் அடைப்பதற்கான பாட்டு. ஆர்த்தி கோபால் படிங்க. ஆர்த்தி கோபால். ஐயா ஏதோ படிக்கிறாங்க ஐயா. எட்டு 45 அஞ்சாவது. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இல்லை உடையார் நாடிக்கீழ் பெருஞ்சாத்தோ உடன் போவதற்கு ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவ தடையாமே உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்த்து தாமோதரையா படிங்க. மண்ணில் நல்ல வண்ணம் படி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்ல குதிரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாடும் பெருந்தகை இருந்ததே. திடீர்னு சொல்லிட்டீங்களே. வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அவ்வளவுதான் தெரியுங்கய்யா. நன்றி. நன்றி. வணக்கம். அந்தனர் வானவராணினும் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அருள்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரம்மபுரத்து உரையும் காவலனை முன்னடைந்தார் சம்பந்தன் மொழிபத்து முய்வை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியனே சிலை அதுவே சிலையாக திரிபுரம் மூன்றெறி செய்த இலை நுழைவேல் தடக்கையன் ஏந்திழையான் ஒரு கூரன் அலை புனல் சூழ் பிரம்மபுரத்து அருமணியை அடிபணிந்தார் நிலையுடைய பெருஞ்செல்வம் நெடுலையில் பெறலாமே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளரொரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா தெய்வ வடிவம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நெல்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே. ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறு செய்தணிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க
மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க அடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்ததும் கேட்டுக்கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்றின் தலைப்பின் கீழே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று அப்பர் சுவாமிகள் அருளி செய்த 6ஆம் திருத்தாண்டகத்தை பாராயணம் செய்தோம். மீண்டும் இன்று இரவு 10 மணிக்கு நாயன்மார் புகழ் பாடிய நால்வர் என்ற தலைப்பின் கீழே சந்திப்போம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். விடைபெறுவதுனால சிவனேசையா இன்னைக்கு ஒரு பாட்டு கூட பாடல, அதனால பொன்னும்மை பொருளும் பாடி முடிச்சிடலாம். திருச்சிற்றம்பலம். பொன்னும்மை பொருளும் தருவானே போகமும் தீருவும் புணர்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானே பிழையே நாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மயன் என்றதே ஒன்னா எம்மானே எழிவந்த பிரானே அன்னம் வைகும் வயற்பழன தனி ஆரூரானை மரக்கலுமாமே ஆரூரானே மரக்கலுமாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஒப்பிலாமணியன் சொல்லி அம்மையாயிருந்து பிழை பொறுக்கிறான், அப்பனாயிருந்து பிழை தவிர்க்கிறான் என்று பிழையை பொறுத்தலும் பிழையை தவிர்த்தலும். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா, நன்றி. அப்பா இந்த சந்தோஷமா இருந்தது. நன்றி நன்றி ஐயா வரலையான்னு இருந்தது, நீங்க அவரை வர சொல்லிட்டு ஒரு பாட்டு சொன்னது ரொம்ப சந்தோஷம் ஐயா. அவர் குரல் கேட்கலையான்னு இருந்தது, அது நிறைவேற்றிட்டீங்க, சந்தோஷம். ரெகுலரா அவரங்க வந்து பாடலடா குறையிற மாதிரி இருக்கு இல்லையா? அவர் வரலையேன்னு அதை பாத்துக்கினே இருந்தேன் ஐயா. அவரை நீங்க பாட சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நன்றி நன்றி. அப்பா இந்த 8வது பாட்டுல